24 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் 13 மணி நேர கல்லீரல் அறுவை சிகிச்சையின் மூலம் 48 வயது மதுரை நோயாளியின் உயிரை காப்பாற்றிய எம் ஹெல்த்கேர் மருத்துவமனை. ஒவ்வொரு ஆண்டும் தென் தமிழகத்தில் சுமார் 25,000 பேர் நாள்பட்ட கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை எம் ஹெல்த்கேர் மருத்துவமனை முன்னணி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் கல்லீரல் சிகிச்சை நிபுணரின் ஆதரவுடன் 13 மணி நேர உயிருள்ள நபர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து 40 வயது மதுரை நோயாளின் உயிரை காப்பாற்றினார். கடுமையான மஞ்சள் காமாலை, வயிறு வீக்கம், உடல் சோர்வு, உணவு குழாயிலிருந்து இரத்தப்போக்கு மற்றும் படிப்படியான கல்லீரல் செயலிழப்பால் அவர் அவதிப்பட்டு வந்தார். அவர் சீராக குணமடைந்த அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய 14 நாட்களுக்குள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை குறித்து டாக்டர் எஸ். தியாகராஜன் கருத்து தெரிவிக்கையில், ஹெபடைட்டிஸ் பி மற்றும் சி போன்ற நாள்பட்ட வைரஸ் தொற்றுகள், மது அருந்துதல், உடல் பருமன் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய் ஆகியவை கல்லீரல் செயலிழப்புக்கு முக்கிய காரணங்களாகும். சரியான நேரத்தில் நோய் கண்டறிதல் மற்றும் லேப்ராஸ்கோபிக் மற்றும் ரோபோடிக் கல்லீரல் அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட நவீன அறுவை சிகிச்சை நுட்பங்களை மேற்கொள்வதன் மூலம் சிக்கலான அறுவை சிகிச்சையையும் வெற்றிகரமாக மேற்கொள்ள முடிகிறது. மதுரை பகுதி நோயாளிகளுக்கு எங்கள் கல்லீரல் மாற்று திட்டத்தில் 100% வெற்றியை அடைந்துள்ளோம். தமிழக அரசின் முதலமைச்சர் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை முழுமையாக கட்டணம் இன்றி அனைவரும் மேற்கொள்ளலாம் என்றார். நோயாளி தெரிவிக்கையில், நான் கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்துவிட்டேன். எம் மருத்துவமனையில் மருத்துவ குழுவை சந்தித்தபோது எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. மிக முக்கியமான கட்டத்தில் என் மனைவி வந்து என்னை காப்பாற்றினார். அந்த தருணம் என் வாழ்க்கையை மாற்றியது. நான் இப்போது ஒரு சாதாரண, சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டேன். இது ஒரு புதிய ஆரம்பம் போல் உணர்கிறேன். கல்லீரல் நோய் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மருத்துவத்தில் நம்ம சரி பண்ண முடியும். அதே இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது, சைல்ட் சி சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் கல்லீரல் ப்ராப்ளம் ஆகுது, அவங்களுக்கு ரத்த வாந்தி வர ஆரம்பிக்குது, அன்கான்ஷியஸாக போகிறாங்க, அல்லது வயிறில் நீர் ரொம்ப அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு நம்ம அந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப தேவையாகுது. ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்படி பண்ணாமல் விடுறப்ப அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. ஈவன் 6 மாதம் தான் இருப்பாங்க அல்லது 1 இயர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு மாற்றாக தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்மளுக்கு ஒரு இருக்குது. ஸோ இதை ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ முன்னாடி லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் 1 இயர் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிகமாகுது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால அட்வான்ஸ்டு லிவர் டிசீஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு இதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அவங்களை கைட் பண்ணி அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டாக்டர் ஏசி அருண், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன், லில்லி மிஷன் ஹாஸ்பிட்டல், மதுரை.